நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். நான் வந்து மீனாட்சி கலை அறிவியல் கல்லூரியில் முதல்வராக இருக்கேன். மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிரின்சிபலாக இருக்கேன். ஆர்ட்ஸ் காலேஜ் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும். இப்போ சார் முன்னாடி சொன்ன மாதிரி த மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற கோர்சஸ் நிறைய இருக்கு, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுல he is noted and highlighted the particular course that is commerce. நீ எத்தனை பேர் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது எத்தனை பேர் இங்க 10th முடிச்சுட்டு நான் காமர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கிறீங்க? நான் கேள்வி கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. 12th இப்போ காமர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன்றது யாரும் இல்லை. சரி, 10th முடிச்சு நான் காமர்ஸ் படிக்க போறேன்ற யாரு படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. காலேஜை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டியே பார்க்கணும். ஃபேக்கல்ட்டிங்கிறது அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ். அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. வேறு படி வேறு நம்மளா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கைடன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியுமா போக முடியும். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து அந்த ஜேர்னலிசத்தில் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முன்னியரில் அப்படின்னு ஜேர்னலிசம் படித்து முடித்த உடனே ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பரில் திருச்சியில் செந்தேரிபுரத்தில் இருக்கு, அங்கே வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போன உடனே அவங்க சொன்னது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று தெரியும். ஒரு தமிழில் ஒரு பெரிய பேராகிராஃப் எடுத்து கொடுத்து அதை இங்கிலீஷில் என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த வேலைக்கு தான் என்னை வச்சுருந்தாங்க. அவங்க நியூஸை வந்து தமிழ் எழுதிட்டு வருவாங்க, நீ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. என்னால் என்ன பண்ண முடியலைன்னா அந்த டைமில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, தப்பு தப்பாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். என் கிராமர் எப்படி இருக்குமோ எல்லாமே தப்பாக இருக்கும். ஸோ அடுத்து அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த ஃபீல்டுக்கு ரைட் கிடையாது, நீ வேற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிப்போன்னு சொல்லும்போது சரி இந்த ஃபீல்டில் தான் இருக்கும், இருந்து இந்த ஃபீல்டுக்கு திரும்ப வந்துருவோம்னு சொல்லி நான் எடுத்த டிகிரி தான். அது ரிலேட்டடாக பாருங்க, நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா நான் 11th 12th நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சேன். நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஸ்கூலில் தான் காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்துச்சு. சென்ட் ஜோசப் ஸ்கூலில் நான் டெய்லி நிலக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் போய் ஒரு 2 years நான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒன்று படிக்கணும்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும். நான் 11th 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து காலேஜ் சேராமல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து மோஸ்ட்லி காலேஜஸில் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. தனியாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சென்னை போகலாம் நினச்சேன், பட் ஆனால் என்னால் போக முடியல. ஸோ அதனால் மதுரையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தேன். அங்கே ஆனால் கரெக்டான கோச்சிங் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் ஆன்லைனில் தான் பண்ணி ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணேன். சரி, ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் இன்டருக்கு படிச்சுட்டே இருந்தேன், கொஞ்சம் அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இன்டர் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கெரியர் பில்ட் பண்ண போறீங்கன்றது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல கெரியர் பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸோடு சேர்ந்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் நிறையா பில்ட் இங்கேருந்து போய் இன்னொரு பெரிய காலேஜ் சேரணும். அப்போதான் நம்ம ப்ரோக்ராம் என்னன்னா ஒரு ஜெயிச்சிருக்கான ஒரு பெரிய அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய காலேஜ் சேர்த்து கண்டிப்பாக ஒரு சார பாருங்க, சந்தோஷப்படுவார். சூஸ் பண்ணுற காலேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெப்யூட்டட் காலேஜ். ரெப்யூட்டட் காலேஜ்னால் பேர் இருக்கணும். அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் அந்த காலேஜ்னால் அந்த காலேஜ் ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி காலேஜை பார்த்து சேர்ங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சாப்பிடுங்க. You can do it. நம்ம எதுவாக நினைப்பார்களோ அதுவாக மாற முடியும். அதுக்கு 3 தாரக மந்திரம்: லிசனிங், லேர்னிங், we are leading. ரிமைண்டர், லிசனிங் நல்லா கேட்கணும், அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். லேர்னிங், we are leading. நிறைய லீடர்ஸ் அப்படிதான் உருவாகியிருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்னார்ப்பா, நிறைய பேர் ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு ஆக்டிவ் சொன்னான்னு சொல்லிட்டு. அதனால அது வள்ளுவர் சொன்னது. அப்படி நான் சரியாக முடித்திருப்பேன், என்னையும் இந்த கல்வி விளையாட்டை சரியாக பண்ணிருப்பான்னு வாய்ப்பு கொடுத்த நமது நிறுவனருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பும் பண்பும் பாசமும் இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank you for your inspiring words, sir. Thank you. Now I would like to invite Mr. Mahesh.